இன்றைக்கி கேபேஜ் ரைஸ் முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கு சைஸில் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூளும் சேர்த்து வதக்கணும். கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். முட்டைக்கோஸை உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கணும். காய் அடி பிடிக்காமல் அடிக்கடி திறந்து விட்டு கலக்கி விட்டுக்கணும். முட்டைக்கோஸ் நல்லா வந்ததுமே சாதத்தை போட்டு கலக்கி எடுத்தால் என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான முறையில் முட்டைக்கோஸ் சாதம் ரெடி. இந்த கேபேஜ் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அசத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.